ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப்னியே. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு 20 சென்டென்சஸ் இன் மலையாளம். என்னடா ரொம்ப நாளாக வீடியோவே போடலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆமாங்க, உங்களோட ஆதரவு ரொம்ப கம்மியாயிட்டே வருதா? எனக்கும் வேறு வழி இல்லாமல் வேறு ஏதாவது வேலையில் செஞ்சால் தான் வாழ்க்கையை ஓட்ட வேண்டிய கட்டாயம். அதனால தான் வீடியோ குறைஞ்சிக்கிட்டே வருது. அட்லீஸ்ட் லைக்கை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்றேன். பார்க்குற பர்சன்டேஜில் 10% கூட லைக்கும் பண்ணுறதில்ல, கமெண்ட்டும் பண்ணுறதில்ல. அப்புறம் எப்படிங்க நம்ம சேனல் டெவலப் ஆகும்? உங்களோட ஆதரவு நிறைய இருந்தால் தான் எனக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணும். அது இல்லாததுனால எனக்கும் குறைஞ்சிக்கிட்டே வருது. பார்க்குறேன், முடிஞ்ச அளவுக்கு வீக்லி ஒரு 2-3 வீடியோஸாவது ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம சில வாக்கியங்களை பார்க்க போகிறோம். வீண்டும் ஸ்ரதிக்கு. வீண்டும் அப்படின்னா அகைன், ப்ளீஸ் ட்ரை அகைன். அதாவது இங்கே தயவாயி அப்படின்றது நான் இங்கே எழுதலை. அதுக்கு பதிலாக வீண்டும் ஸ்ரதிக்கு. ஸ்ரதிக்குன்னா ட்ரை, முயற்சி செய்யுது. வீண்டும் ஸ்ரதிக்கு. அல்பம் காத்தி நில்கு. ப்ளீஸ் வெயிட் அ பிட். அட கொஞ்ச நேரம் நில்றா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அல்பம், அல்பம்னா லிட்டில், கொஞ்சம். காத்து நில்கு, கொஞ்ச நேரம் காத்துரு அப்படிங்கிறோம். முக்கியமான ஒரு விஷயம் இங்கே சொல்வது என்னென்னா, நம்மளோட 100 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் இப்போ வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் கற்றுக்கலாம். என்னென்னலாம் இருக்குது? லிசன் ப்ராக்டிஸ், ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ், குயிஸ் எல்லாமே இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. அங்கே டெமோ லிங்க் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த சாம்பிள் லெசன்ஸை படிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வாட்ஸ்அப் நம்பரில் வாங்க, 100 daysல ஈஸியாக கற்றுக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய கோட் ஒன்று, இது என்னோடய ஃபேமஸான கோட் அப்படின்னு நானே சொல்லிக்கிறேன். கற்றுக்கொண்டே இரு, வாழ்க்கையின் தரம் உயர்ந்து கொண்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் ஏதாவது ஒன்று விஷயத்தை கற்றுக்கிட்டே இருங்க. அது முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை கற்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுவும் உங்கள் கரியரில் ஏதாவது தேவைப்படுன்ற விஷயங்களை கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக டெவலப் ஆகலாம். சுந்தர் பிச்சைலாம் இன்றைக்கி அவ்வளோ டெவலப் ஆகிருக்குன்னா அவ்வளோ லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அதுதான் முக்கியம். ஓகே, அடுத்த வாக்கியங்களை பார்க்கலாம். நீங்கள் ஜோலி செய்யும்போல் ஜோலி செய்யுக, கலிக்கும்போல் கலிக்குக. இது உங்களுக்கு புரிஞ்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஜோலி செய்யும்போல் ஜோலி செய்யுக, கலிக்கும்போல் கலிக்குக. ஒர்க் while you work and play while you play. வேலை செய்யும் போது வேலை செய், விளையாடும் போது விளையாடு. அவ்வளோதாங்க. நீங்களோட சொந்தம் காரியம் நோக்கு. மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். நீங்களோட சொந்தம் காரியம் நோக்கு. அவ்வளோதாங்க. மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். மனசிலாக்கான் ஸ்ரமிக்கு. ஏற்கனவே ஸ்ரதிக்கு அப்படின்னா ட்ரைன்னு சொல்லியிருக்கேன். இங்கே ஸ்ரமிக்கு, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். மனசிலாக்கான் ஸ்ரமிக்கு. எனக்கு ஒரு கிளாஸ் பால் வேணும். ஐ நீட் எ கிளாஸ் ஆஃப் மில்க். எனக்கு ஒரு கிளாஸ், அதாவது ஆங்கில வார்த்தையை அப்படியே எழுதியிருக்கோம். பால் வேணும். ஐ நீட் எ கிளாஸ் ஆஃப் மில்க். நீங்கள் എന്തു எழுதி கொண்டிருക്കുന്നു. வாட் ஆர் யூ ரைட்டிங்? நீங்கள் എന്തു எழுதி கொண்டிருക്കുന്നു. என்னடா எழுதிட்டுருக்க? எழுதி கொண்டிருக்குன்னு ப்ரெசண்ட் கண்டினியூஸில் வரும்போது இது போல் வாக்கிய அமைப்புகள் வரும். தாங்கள் എന്തു പറയാൻ ആഗ്രഹിക്കുന്നു. வாட் யூ வாண்ட் டு சே? நீ என்ன சொல்ல விரும்புகிற? தாங்கள் இது பார்த்தீங்கன்னா கூட்டெழுத்து இங்கு ப்ளஸ் கா. தாங்கள் എന്തു പറയാൻ ஆக்ரகிக்குன்னு, இதுவும் கூட்டெழுத்து. எந்த மெய்யெழுத்தாக கூட என்ன வரும்? ரா, இஸ்ரா. ஆக்ரகிக்குன்னு. வாட் யூ வாண்ட் டு சே? ഈ റോഡ് എങ്ങോട്ടാണ് പോകുന്നത്. ഈ റോഡ് എങ്ങോട്ടാണ് പോകുന്നത്. Where does this road lead to?
இந்த ரோடு எங்கடா போகுது அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா. வேர் டஸ் திஸ் ரோட் லீட் டு? ஈரோடு, அதாவது இங்கிலீஷ் வார்த்தையை அப்படியே எழுதுகிறோம். ஈரோடு எங்கோட்டான்னு போகுன்னது. எனக்கு ஒரு கிளாஸ் வெல்லம் தரு. கிவ் மீ எ கிளாஸ் ஆஃப் வாட்டர். எனக்கு ஒரு கிளாஸ் வெல்லம் தரு. enne ariyikkaan மறக்கிறது. டோன்ட் ஃபர்கெட் டு இன்ஃபார்ம் மீ. enne ariyikkaan மறக்கிறது, எனக்கு சொல்வதற்கு மறந்து விடாது. டோன்ட் ஃபர்கெட் டு இன்ஃபார்ம் மீ. விஷமிக்கேண்டா, யாதொரு அவசியமில்லை. there is no need to worry. விஷமிக்கேண்டா, யாதொராவசியமில்ல. யாதொராவசியமில்ல, யாதொரவசியமில்ல, யாதொரவசியமில்ல. there is no need to worry. விஷமிக்கேண்டா, யாதொரவசியமில்ல. மடிக்கேண்டா, டோன்ட் hesitate. தயங்க வேண்டாம். மடிக்கேண்டா, மடிக்கேண்டா. நீங்களை பற்றி எனக்கு ஒரு அபிமானம் உண்டு. ஐ ஆம் ப்ரவுட் ஆஃப் யூ. உன்னை நான் நினச்சி பெருமைப்படுறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. நீங்களை பற்றி எனக்கு ஒரு அபிமானம் உண்டு. ஐ ஆம் ப்ரவுட் ஆஃப் யூ. ഞാൻ നിങ്ങളിൽ നിന്ന് ഇത് ഒരിക്കലും പ്രതീക്ഷിച്ചില്ല. ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் திஸ் ஃப்ரம் யூ. வாங்கிட்டேருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அதுதான் ഞാൻ നിങ്ങളിൽ നിന്ന് இது ஒருக்கிலும் பிரதீட்சிச்சில்ல. നിങ്ങൾക്ക് அவரை விஸ்வசிക്കാം. யூ கேன் ட்ரஸ்ட் தம். அவங்கள நீ நம்பலாம். നിങ്ങൾക്ക് அவரை விஸ்வசிക്കാം. ட்ரஸ்ட், அதுதான் விஸ்வசிക്കാം. அவன் எந்தானு, வாட் ஆர் தோஸ், என்னடா அது அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா. அதுதான் அவன் எந்தான்னு. ഞങ്ങളിലാരും അവിടെ പോയില്ല. ഞങ്ങളിലാരും, none of us went there. ഞങ്ങളിലാരും അവിടെ போயில்ல, நாங்கள் யாரும் அங்கே போகவில்லை. கம்போளத்தில் ஆறு போகாம். அதாவது தமிழில் நம்ம சந்தைன்னு சொல்கிறோம் இல்லையா, மார்க்கெட், அது தாங்க. ஆனால் தமிழ்லே இப்போ வந்து சந்தைக்கு யார் போகிறதுலாம் சொல்கிறதில்ல. மார்க்கெட்டுக்கு யார் போகிறா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அதுதான் who will go to the market. மார்க்கெட்டுக்கு யார் போகிறான். கம்போளம் அப்படின்னா மார்க்கெட், சந்தை. கம்போளத்தில் ஆறு போகாம். who will go to the market. നിങ്ങൾക്ക് ഈ ജോലി ഒറ്റയ്ക്ക് ചെയ്യാൻ കഴിയുമോ. could you do this work alone. அதாவது நீ இதை தனியாக பண்ண முடியுமா. கொஞ்சம் ரெஸ்பெக்டாக கேட்கும்போது நம்ம குட்டு யூஸ் பண்ணுவோம். ஆனால் குட்டு பாஸ்ட் டென்ஸ்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. നിങ്ങൾക്ക് ഈ ജോലി ഒറ്റയ്ക്ക് ചെയ്യാൻ കഴിയുമோ. நீங்கள் இந்த வேலையை தனியாக செய்ய முடியுமா. ஸோ நம்மளோட ஆப்பை மறக்காமல் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அது ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒரு சிறு தொகையை இந்த கூகுள் பே, ஃபோன்பே நம்பரில் உங்களால் முடிஞ்ச சிறு தொகையை அனுப்புங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய், சுபராத்திரி.